வணக்கம் சிஎம் சார். உங்களாலையும் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது. பேசாமல் சிஎம் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போங்க. வேறு ஒரு நல்ல நடிகரை நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறோம். ஏற்கனவே அஜித்தோட மரணத்தை வச்சு தான் முக்கால்வாசி ஓட்டை வாங்கினீங்க. இந்த 2 லாக்அப் டெத்துக்கும் என்ன பதில் வச்சுருக்கீங்க? நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சாரின்னு சொன்னால் மட்டும் போதாது, நீங்கள் அதையும் சொல்ல மாட்டீங்க. ஒரு 26 வயசு பையன், வாழ வேண்டிய பையன், அவனை கொண்டு போய் அடிச்சே கொண்டிருக்காங்க. அவன் எந்த ஒரு தப்பையும் பண்ணலை. கவர்மெண்ட் சரக்கை தான் விற்றுருக்கான். காய்ச்சி ஒன்றும் விற்கல, திருடியும் விற்கல, நேரம் கடந்து விற்றுருக்கான். கடை மூடினதுக்கப்புறமும் அதை விற்றுருக்கான். அப்படி பிளாக்கில் விற்கிறவனெல்லாம் குற்றவாளி அப்படின்னா, நீங்கள் நடித்த படம் இருக்கே, இந்த ஜனநாயகன் படத்தை எத்தனை பேர் பிளாக்கில் அதிக விலைக்கு விற்றுருக்காங்கன்னு தெரியுமா? அப்படி அத்தனை பேர்த்தையும் கொண்டு வந்து லாக்கப்பில் வச்சு அடித்து கொல்ல முடியுமா? ஒரு 1000-500க்கு ஆசைப்பட்டு கடை மூடினதுக்கப்புறமும் பாட்டில் விற்றுருக்கான். கஸ்டமர் அப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் தான் நிறைய கடையை சாத்திட்டேன்னு வேறு சொல்கிறீங்களே. கடையை திறந்து வச்சா அவன் வந்து வாங்கிட்டு போயிடுவான்ல. கடை மூடினதுக்கப்புறம் வாங்க முடியாத சூழலில் தானே அவன் பிளாக்கில் விற்கிறான். பிளாக்கில் விற்கிறான்னா அதே சரக்கு தான் விற்கிறான். அவன் ஒன்றும் கலந்து விற்கல, காய்ச்சி விற்கல, நேரம் கடந்து விற்கிறான். அதுக்கு என்ன தண்டனையோ அதை கொடுங்க, அதுக்கு என்ன அபராதமோ அதை விதிங்க. அதை விட்டுட்டு உயிரை எடுக்கலாமா? 26 வயசு பையன், வாழ வேண்டிய பையன், அவன் குடும்பம் என்ன பாடுபடும்? இதுக்கு முன்னாடி ஒரு லாக்அப் டெத்து நடந்து 2 வாரம் கூட ஆகலை. போன 13ஆம் தேதி தான் சபரிவர்மனை அடித்து கொண்டாங்க. இப்போ மறுபடியும் 2 வாரம் கூட ஆகலை. அடுத்து அருணாச்சலங்கிற 26 வயசு பையனை இன்றைக்கி அடித்து கொண்டிருக்கீங்க. கொரோனா காலகட்டத்தில் பெனிக்ஸ் ஜெயராஜ் அப்படிங்கிற அப்பா மகனை அடித்து கொன்ன 9 காவலர்களுக்கு மரண தண்டனையை விதிச்சது நீதிமன்றம். அப்போவும் இந்த காவலர்கள் திருந்துற மாதிரி இல்லை. எதிர்க்க சக்தி இல்லாதவங்கிட்ட தான் தன்னுடைய பவரை காட்டுறாங்க. எதிர்த்து சண்டை போட முடியாதவன், திருப்பி அடிக்க முடியாதவன், இப்படியான அப்பாவிகளை தான் இந்த காவல்துறை சூறையாடிட்டு இருக்கு. நேற்று கைது பண்ணீங்களே ஆணவ கொலைகாரன் எஸ்ஐ சரவணன், சுர்ஜித்துடைய அப்பா, அவனை இந்த மாதிரி அடித்து கொல்ல முடியுமா? அவனையெல்லாம் நீங்கள் கை வைக்க மாட்டீங்க, அவனையெல்லாம் அடித்து கொல்ல மாட்டீங்க. ஒரே குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேருமே சப் இன்ஸ்பெக்டர். மக்களை பாதுகாக்க வேண்டிய இந்த காக்கி உடையை அணிஞ்ச இந்த சப் இன்ஸ்பெக்டர் ஒரு கூலிப்படை தளபதியாக செயல்பட்டுருக்காரு. அவரையெல்லாம் அடித்து கொல்ல மாட்டீங்க. அவங்க மேலையெல்லாம் உங்கள் கை படாது. எதிர்க்க திராணி இல்லாதவனை தான் இந்த காவல்துறை அடித்தே கொல்லுது. காவல்துறையும் திருந்தாது, சிஎம்ஆலையும் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது. பேசாமல் நீங்கள் ராஜினாமா பண்ணுங்கள் சார். உங்களை விட நல்ல அழகான, நல்ல திறமையான நடிகரை பார்த்து நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறோம்.